சரி இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன், ஏன் சிரமத்தை பத்தி பேசுவானே? இப்ப நான் ஹாப்பியான ஒரு மொமெண்ட்ல இருக்கேன்னா இதுக்கு ஒரு பின்னணி இருக்கணும்ல. எல்லாரும் ரொம்ப பிளெயினா என்ன சொல்லிட்டு போயிடும், என் புண்ணியம் என்னைய காப்பாத்துது அப்படின்னு. அது உண்மைதான். அந்த புண்ணியம் என்ன புண்ணியம் நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம், அப்ப அந்த புண்ணியத்தை இன்னும் மேற்கொண்டு பண்ணலாம்ல. அப்ப அதுக்கும் நமக்கு நம்ம ரெக்கார்ட்ஸ் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கணும் இல்லையா? இது என்னமோ ஒரு கண்டிப்பா. ஃபாரின் சப்ஜெக்ட் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லா நேரத்திலயும் ஒரு ஜோதிடர் பின்னாடியே நம்ம போயிட்டு இருக்க முடியாது. அப்ப நமக்கே கண்டிப்பா. ஒரு வாய்ப்பு கிடைச்சு நம்ம அந்த நம்மளோட ரெக்கார்ட்ஸ் நம்ம ஓபன் பண்ணி பார்க்க முடியும், நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா இது ஒரு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தானே. இப்ப எனக்கு அப்படிதான் கிடைச்சது, என் குருநாதர் எனக்கு அப்படிதான் கொடுத்தாரு. அதை நான் மட்டுமே வச்சுக்காம அது மத்தவங்களுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கேயே நிறைய பேர் எனக்கு டைரக்டா வந்து கத்துக்கிட்டு இருக்காங்களே, இந்த ஒரு 10 நாள் இடைவெளியை பயன்படுத்திக்கணும், இந்த ஒரு 7 நாள் இடைவெளி, இப்படி இந்த ஒரு வாரத்துல நீங்க இருக்கும்போது நான் நீங்க வந்து கத்துக்கணும் அப்படின்னு தினசரி டெய்லி வந்து நேர்ல ம். வந்து கத்துக்கிறவங்களும் இருக்காங்க. ஆன்லைன் கிளாஸஸும் ம். கொடுத்துட்டு இருக்கேன். நிச்சயமா திருப்பி இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் டைரக்ட் கிளாஸஸ் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதுக்கான அடுத்த அப்கமிங் பேட்சஸ் வரதா இருக்கு. சார் நான் சிலதெல்லாம் கேட்கிறேன், பிரபஞ்சம் எனக்கு கொடுக்குதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. நான் எதை கேட்டாலும் பிரபஞ்சம் எந்த பதிலும் இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இந்த ரெண்டு தரப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம என்னைக்கு திருந்தணும்னு நினைக்கிறோமோ, இல்ல திருந்தணும்னு நம்ம என்னைக்கு நம்மளோட குற்றங்களை உணர்றோம், நம்மளோட தவறுகளை உணர்றோமோ, அன்னில இருந்து பிரபஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சது. இதுதான் லாஜிக். நான் எல்லாம் சரியா தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் தப்பு நடக்குது அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் நம்ம திருந்தாத ஒழிய பிரபஞ்சம் நமக்கு உதவி பண்ணாது. நீங்க வந்து நம்புறீங்க, நான் வந்து சாய்பாபா கும்பிடுறேன், நான் வந்து கணக்கம்பட்டி இருக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குருநாதர் இருக்காருன்னா அந்த குருநாதர் கிட்ட இந்த மாதிரி இந்த வருஷம் நடந்த தவறுகளை கொண்டு போய் அவர்கிட்ட முன் வச்சுட்டு அவங்க முன்னாடி போய் நின்று எனக்கான வழிகாட்டுதல காட்டுங்க அப்படின்னும் போது நிச்சயமா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அதுதான் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து வர ஆன்சர். துபாயில இருந்தபடியே வந்து ஆகாஷிக் ரெக்கார்ட் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆகாஷிக் ரெக்கார்டுன்ற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இவ்ளோ இந்த சிதம்பர ரகசியம் மாதிரியான விஷயங்கள் தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்குமா? அப்படின்ற மாதிரி எங்களுக்கெல்லாம் அவ்ளோ மிராக்கிளா இருக்கு. சோ அந்த கிளாஸ் போயிட்டு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க சார். உண்மையிலேயே வந்து ரொம்ப பெருசாலாம் பிளான் பண்ணல. ம். டேட் அறிவிச்சாச்சு, அதுக்கப்புறம் நான் துபாய் கிளம்பி வரேன். சரி அப்போ துபாயில இருந்துட்டு என்னை பொறுத்த மட்டும் எதுக்காகவும் என்ன ஒரு காரணத்துக்காகவும் எந்த விஷயத்தையும் நிப்பாட்டக்கூடாது, நிக்க கூடாது. ஸோ ம். அந்த வகையில சரி நம்ம துபாய் வந்தாச்சு, கிளாஸ் கொடுக்கறது நம்ம ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியாச்சு, அப்ப கிளாஸை கொடுத்துடணும் அப்படின்னு சரி துபாயில இருந்துட்டு ஜூம் கிளாஸ்ல ஜூம் ஆன்லைன் கிளாஸ்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அது உலகம் ஃபுல்லா எல்லாரும் அதுல கலந்து படிச்சுட்டு இருக்காங்க. முதல்ல இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய பகுதிகள்ல நம்ம பதிவுகள் ஏற்கனவே பண்ணோம். பேசியிருக்கோம், பதிவுல பேசியிருக்கோம். பட் இருந்தாலுமே இன்னும் அதை பத்தின ஒரு தெளிவான ஒரு அஹ், விளக்கம் புரியாதவங்களும் இருக்காங்க. இந்த ம். கிளாஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு கர்மா இருக்கு. ஓகே. அந்த கர்மாவை நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நான் இன்னொரு வழியில தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப என்னோட ம். கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும். நான் போய் ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டேன் சார், நடக்கவே மாட்டேங்குது. நான் போய் எனக்கும் எங்க ஃபேமிலில இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கு. எனக்கும் என் அண்ணன் தம்பிங்களுக்கெல்லாம் பிரச்சனை. இந்த மாதிரி நம்ம பிரச்சனையை தான் பேசிட்டு இருக்கோமே தவிர, இதுக்கான மையப்புள்ளி எங்க இருக்கு? இதுக்கான ரூட் காஸ் எங்க? இதுக்கான ஆரம்ப வேர் எங்க இருக்கு? இத நம்ம பேசுறதே இல்ல, பார்க்கறதும் இல்ல. வெறும் இத மட்டுமே ம். பேசி பேசி புலம்பிக்கிட்டு இருக்கோமே தவிர, இதுக்கு பின்னோக்கி இதுல என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கறது இல்ல. அப்படியே பார்க்கணும்னு நினைச்சா நம்ம யார்கிட்ட போவோம்? ஒரு ஜோதிடர்ட்ட போவோம், ஒரு பிரசன்னம் பார்க்கிற ஜோதிடர்ட்ட போவோம், ஒரு கர்ம பரிகாரங்கள் குடுக்குற ஒரு ஜோதிடர்ட்ட போவோம். ஓகே. அத தாண்டி நம்ம யாரையும் போய் நமக்கு வந்து நம்மளே நம்ம செல்ஃபா அனலைஸ் பண்ணிக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுதான் ஆகர்ஷிக் ரெக்கார்ட். ம். அப்படின்னா என்ன? என்னோட கர்மா என்ன அப்படிங்கிறத நானே அக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு கிளாஸ தான் வந்து அகாஷிக் ரெக்கார்ட்ல குடுக்குறேன். உண்மையிலேயே இதுல வந்து பெருசா எழுதுறது, நோட்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க எனர்ஜியோட தான் நம்ம பேச போறோம். ஒரு ஹை எனர்ஜிய ஆக்சஸ் பண்ணி நமக்கான ரெக்கார்ட நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கிறது எப்படி அப்படிங்கிறத பத்தின ஒரு பயிற்சிக்கான வகுப்பு தான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் கிளாஸ். உண்மையிலேயே அந்த கிளாஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. எப்பயுமே எல்லா கிளாஸையும் நான் ரொம்ப ரசிச்சு எடுப்பேன். இது ஒரு ஹையர் எனர்ஜியோட நம்ம அதுல கனெக்ட் பண்ணி ஒரு கிளாஸா குடுக்கறதுனால இருக்கிற நிறைய பேர் அதுல ஆர்வமா இருக்கிறவங்க அவ்வளவு பேரும் அதுல ரொம்ப இதுவா படிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு அதாவது இது ஒரு வாய்ப்பு. தன்னோட ரெக்கார்ட்ஸ அவங்களே வந்து ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு.
நிச்சயமா ஏன்னா, அடுத்து மித்த கிளாஸ் இப்ப நம்ம வந்து மித்த கிளாஸ்லாம் குடுக்கும்போது கூட, அந்த சப்ஜெக்ட் நாலேட்ஜ் வந்து ஓரளவுக்கு பீப்பிள்க்கு இருந்தது. ஓகே நான் வந்து அடுத்த லெவலான விஷயங்கள கத்துக்க போறேன் அப்டின்ற ஆர்வத்துல நெறைய பேர் வந்தாங்க. பட் இந்த கிளாஸ் பொறுத்தவரைக்கும் வந்து நெறைய பேருக்கு இத பத்தின விஷயங்கள் தெரியாது. அண்ட் இவ்ளோ பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்டின்றது நம்மளுமே எதிர்பார்க்கல. ஏன்னா வந்துட்டு அகாஷிக் ரெக்கார்டிங்கிறது ஒரு டெப்த்தான ஒரு விஷயம். அத படிக்கிறதுக்கு வந்து மக்கள் இவ்ளோ ஆர்வமா இருப்பாங்க அப்டின்றது நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்தது. அத வந்து ரொம்ப அழகா கத்துட்டு இருக்கிறோம் அப்படின்றது எங்க எல்லாருக்குமே உங்ககிட்ட இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகே ரொம்ப தெளிவான ஒரு கிளாஸஸா இருக்கு. ரொம்ப புரியுது. ஓகே இந்த பிரச்சனைக்கு இந்த விஷயங்கள் நம்ம இப்படி சொல்யூஷன் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவா கத்துக் குடுத்துட்டு இருக்கீங்க சார் எங்களுக்கு. எல்லா ஈவென்ட்டுக்கும் பின்னோக்கி இன்னொரு ஈவென்ட் தொடர்ச்சியா இருக்கும். இது வந்து ஒரு செயின் தான். ஒரு ஈவென்ட் நடக்குது அப்படின்னா, இந்த ஈவென்ட்க்கு ஒரு தொடர்ச்சியான இன்னொரு ஈவென்ட் நடக்காம இந்த ஈவென்ட் நடக்க போறதில்ல. இப்போ நடந்துட்டு ம். இருக்கிற நடப்புல நடக்கக்கூடிய ஈவென்ட். ஸோ அதை தான் நம்ம சேஸ் பண்ணி அந்த பழைய ஈவென்ட் என்ன என்ன நடந்துச்சு, நான் ஏன் இப்ப சிரமப்பட்டுட்டு இருக்கேன், சரி இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் ஏன் சிரமத்தை பத்தி பேசுவானே, இப்ப நான் ஹாப்பியான ஒரு மொமெண்ட்ல இருக்கேன்னா இதுக்கு ஒரு பின்னணி இருக்கணும்ல. எல்லாரும் ரொம்ப பிளெயினா என்ன சொல்லிட்டு போயிடும், என் புண்ணியம் என்னைய காப்பாத்துது அப்படின்னு. அது உண்மைதான். அந்த புண்ணியம் என்ன புண்ணியம் நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம், அப்ப அந்த புண்ணியத்தை ம். இன்னும் மேற்கொண்டு பண்ணலாம்ல. அப்ப அதுக்கும் நமக்கு நம்ம ரெக்கார்ட்ஸ் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கணும் இல்லையா. இது என்னமோ ஒரு கண்டிப்பா. ஃபாரின் சப்ஜெக்ட் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இதை பத்தின ஒரு தெளிவான ஒரு நமக்கு ஒரு புரிதல் இருக்கு அப்படின்னா நிச்சயமா எல்லாருமே அவங்களோட அகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அவங்களே ஓபன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஏன்னா எல்லா நேரத்திலயும் ஒரு ஜோதிடர் பின்னாடியே நம்ம போயிட்டு இருக்க முடியாது. அப்ப நமக்கே கண்டிப்பா. ஒரு வாய்ப்பு கிடைச்சு நம்ம அந்த நம்மளோட ரெக்கார்ட்ஸ் நம்ம ஓபன் பண்ணி பார்க்க முடியும், நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா இது ஒரு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தானே. இப்ப எனக்கு அப்படிதான் கிடைச்சது, என் குருநாதர் எனக்கு அப்படிதான் கொடுத்தாரு. அதை நான் மட்டுமே வச்சுக்காம அதை மத்தவங்களுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி அதுல என்ன நடக்குது, அந்த கிளாஸ்ல என்ன நடக்குதுன்னா அவங்க அவங்களோட ம். ரெக்கார்ட்ஸை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிளாஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, நான் சொன்ன உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் வரும், இந்த பிரபஞ்சத்துல இருந்து உங்களுக்கு நிறைய மெசேஜ் வரும். நான் சொல்றது எஸ்எம்எஸ் இல்ல, வேற ம். ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு ஒரு மெசேஜஸ் வரும், ஒரு இன்ட்யூஷன் ஒரு மாதிரி. உணர்தல் வரும், ஒரு இன்ட்யூஷன் ம். வரும், ஒரு கனவு வரும், என்னென்னமோ வரும் அப்படின்னு. இப்ப எனக்கும் ஆச்சரியமா இருக்கு என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அந்த குரூப்ல வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நீங்க இது இப்படி சொன்னீங்க, நாங்க ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உணர்தல் வந்துச்சு, ஒரு உணர்வு வந்தது, எங்களுக்கு கனவு வந்தது, எனக்கு இப்படி இருந்தது, எனக்கு அப்படி இருந்தது, என் ரெக்கார்ட்ஸ் இப்படி இருந்தது. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கும் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா வெறும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் மட்டுமே வச்சுக்கிறத விட நிச்சயமா அதை நிறைய பேர் ட்ரெயின் பண்ணி அந்த விஷயத்துல கொண்டு வரும்போது அது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. எப்படி நம்ம பஞ்சபட்சி கிளாஸ் எப்படி இருந்ததோ அதுக்கு எந்த ஒரு கிளாஸும் எதுக்கும் நிகரானதும் கிடையாது, எதுக்கும் குறைவானதும் கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே நான் ஆத்மார்த்தமா குடுக்குறேன். அவங்களும் ஆத்மார்த்தமா படிக்கும்போது அந்த சப்ஜெக்ட்ட புடிச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. கண்டிப்பா சார். இப்ப வந்து துபாய்ல இருந்து வந்து ஆன்லைன் கிளாஸ் குடுத்திருக்கீங்க சார். அதே கிளாஸ வந்து நாங்க நெறைய டவுட்ஸ் இருக்கு. நாங்க டைரக்ட்டா வந்து பார்த்து சார் கிட்ட பேசி கிளியர் பண்ணிக்கணும். அது எப்படின்றத இன்னும் கொஞ்சம் டெப்த்தா கத்துக்கணும் அப்படின்னு நெறைய பேர் வந்து கேட்டிருக்கிறாங்க சார். அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க டைரக்ட் கிளாஸும் வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகு குடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கா சார் உங்களுக்கு? இங்கேயே நெறைய பேர் எனக்கு டைரக்ட்டா வந்து கத்துக்கிட்டு இருக்காங்களே. இந்த ஒரு 10 நாள் இடைவெளிய பயன்படுத்திக்கணும். இந்த ஒரு 7 நாள் இப்படி இந்த ஒரு வாரத்துல நீங்க இருக்கும்போதே நாங்க இங்க வந்து கத்துக்கணும் அப்படின்னு தினசரி டெய்லி வந்து நேர்ல வந்து ம். கத்துக்கிறவங்களும் இருக்காங்க. ஆன்லைன் கிளாஸஸும் ம். குடுத்துட்டு இருக்கேன். நிச்சயமா திருப்பி இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் டைரக்ட் கிளாஸஸ் குடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதுக்கான அடுத்த அப்கமிங் பேட்சஸ் வரதா இருக்கு. ஸோ ம். நிச்சயமா இந்த டிசம்பர் மாதம் இறுதியில நான் வந்து இந்தியாவுக்கு வந்துருவேன். ஸோ வந்ததுக்கு அதுக்கப்புறம் அதுக்கான அடுத்த பேட்சஸ் நிச்சயமா இந்த ஜனவரி 2026ல நியூ பேட்சஸ் நிச்சயமா வரதா இருக்கு. வரதான் போகுது. நம்ம சேனல்ல அத பத்தின அறிவிப்புகளும் ரொம்ப வெகு விரைவில் அத பத்தின அறிவிப்புகள் நிச்சயமா வரும். கண்டிப்பா, கண்டிப்பா சார். சார் இப்ப வந்து நம்ம ஆகாஷிக் ரெக்கார்ட் பத்தி பேசிட்டு இருக்கும்போது, நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய முன்ஜென்மம் இல்ல இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள், இதெல்லாம் நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜோதிடர் இல்லாம நம்ம என்ன பிரச்சனையில இருக்கோம் அப்படின்றத நம்மளே தெரிஞ்சுக்க வைக்கிறதுக்கான ஒரு விஷயமா சொன்னீங்க சார். இப்ப வந்து வருஷத்துடைய இறுதி கட்டத்துல நம்ம வந்து இருக்கிறோம் சார். நிறைவு பெறப்போகுது இந்த வருஷம். அப்படிங்கிறப்போ, இதுவரைக்கும் வந்து நம்ம சபரிமலைக்கு போற மாதிரி தான் அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும் நான் பண்ண எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு சாரி கேட்கணும். நான் பண்ண நெறைய விஷயங்கள் எனக்கே தெரியும் தப்புன்னு. பட் அந்த தப்ப நான் கேரி பண்ணிட்டே வந்துட்டே இருக்கேன். இந்த வருஷத்தோட அத தூக்கி இங்க கீழ போட்டுட்டு, நான் கடந்து போகணும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு நெனைக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம்? அப்படின்றத கண்டிப்பா சொல்லுங்க சார். ஏன்னா நெறைய பேர் அந்த அழுக்கு மூட்டையோடயே திரிஞ்சு நெறைய மனசுக்குள்ள கஷ்டத்த வச்சு சுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மாரி இருக்கிறவங்க அத விட்டுட்டு வெளில வரதுக்கு என்ன பண்ணலாம் சார்? முதல்ல பிரபஞ்சம் யாருக்கு வந்து நம்ம சொல்றதுக்கு அசையும் அப்படின்னா,
சார் நான் சிலதெல்லாம் கேட்கிறேன், பிரபஞ்சம் எனக்கு குடுக்குதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. நான் எத கேட்டாலும் பிரபஞ்சம் எந்த பதிலும் இல்ல அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இந்த 2 தரப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம என்னைக்கு திருந்தணும்னு நினைக்கிறோமோ, இல்ல திருந்தணும்னு நம்ம என்னைக்கு நம்மளோட குற்றங்கள உணர்றோம், நம்மளோட தவறுகள உணர்றோமோ, அன்னிலிருந்து பிரபஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் லாஜிக். நான் எல்லாம் சரியா தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஏன் தப்பு நடக்குது அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும், நம்ம திருந்தாத ஒழிய பிரபஞ்சம் நமக்கு உதவி பண்ணாது. சரி. இப்ப நம்ம நெறைய இந்த வருஷமே நெறைய தப்பு பண்ணியிருப்போம். நம்ம ஸ்டாஃப்ப திட்டியிருப்போம். நம்ம கூட இருக்கிற மனைவி எல்லாரையுமே வந்து ஏதாவது கஷ்டப்படுத்தியிருப்போம். ஏதாவது நடந்திருக்கும். ஸோ எப்பயுமே ஒரு உறவுக்குள்ளேயோ, இல்ல நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையிலயோ, நம்ம நெறைய தவறுகள் செஞ்சிருக்கலாம். நெறைய நல்லதுகளும் செஞ்சிருக்கலாம். அந்த விஷயத்த பிரபஞ்சத்த நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சில பேர் கடவுளா பார்க்குறாங்க. நம்ம பிரபஞ்சத்த பிரபஞ்சமாவே பார்ப்போம். நமக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஒரு உயர் சக்தி. அந்த எனர்ஜிய நம்ம என்ன பண்ணலாம்? அந்த எனர்ஜிய அக்சஸ் பண்ணி, நமக்கான இப்போ நம்ம யார்கிட்ட போய் யார்ட்டயோ ஒருத்தர்ட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும்ல. யார்கிட்டயாவது ம்ஹ்ம். ஒருத்தர்ட்டயாவது நம்ம கொஞ்சமாவது வருந்த வேணாமா நம்ம பண்ற வேலைய? இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த நியூ இயர் ஒட்டி ரெசல்யூஷன் எடுப்பாங்க. நான் இத ஆமா. பண்ணிருவேன். நான் இத போட போறேன். நான் அடுத்த வருஷத்துல இருந்து இத பண்ண மாட்டேன். நான் காலையில சீக்கிரம் எந்திரிச்சிருவேன். நான் எக்சர்சைஸ் பண்ணுவேன். இப்படி நெறைய பேரு நெறைய விஷயத்துல வந்து ரெசல்யூஷன்ஸ் எடுத்துப்பாங்க. அந்த மாரி அது வந்து ஒரு நாள்ல காணாம போயிடும். அப்படி இல்லாம நீங்க ஆத்மார்த்தமா பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த வருஷம் என்னெல்லாம் நீங்க எதை தவறுன்னு நினைக்கிறீங்களோ அந்த தவறுகள் எல்லாத்தையும் பிரபஞ்சத்துக்கிட்ட கொண்டு போய் அதை சப்மிட் பண்ணி இதெல்லாம் தவறா நடந்துருச்சு. இனி வர வருஷத்துல இதெல்லாம் நடக்க வேண்டாம். ஸோ எனக்கான ஒரு சரியான பாதையை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னா உங்களை விட ஹையர் சோல்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஹையர் எனர்ஜில இருக்கக்கூடிய சோல். இல்ல நீங்க ஒரு குருநாதரை நீங்க வந்து நம்புறீங்க. நான் வந்து சாய்பாபா கும்பிடுறேன். நான் வந்து கணக்கம்பட்டி சித்தர் கும்பிடுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குருநாதர் இருக்காருன்னா அந்த குருநாதர் கிட்ட இந்த மாதிரி இந்த வருஷம் நடந்த தவறுகளை கொண்டு போய் அவர்கிட்ட முன் வச்சுட்டு உங்களுக்கான வழிகாட்டுதல்ல எப்பயுமே எனக்கு எல்லாம் தெரியும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறத விட நீங்க அவங்க முன்னாடி போய் நின்னு எனக்கான வழிகாட்டுதலை காட்டுங்க அப்படின்னும் போது நிச்சயமா உங்க முன்னாடி ஒரு 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 கைடு, அதாவது ஒரு ஹையர் சோல்ஸ் கிட்ட இருந்து உங்ககிட்ட ஒரு கைடன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அதுதான் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து வர ஆன்சர். அப்படி கிடைச்சிருச்சுன்னா வர வருஷம் நிச்சயமா எல்லாருக்குமே அவங்கவங்களுக்கு ஒரு செல்ஃப் கைடன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அதை விட வேற என்ன இருக்கு? இதை எடுக்கலாம், இதை கண்டிப்பா. செய்யலாம், போலாம், வரலாம், எல்லாத்துக்கும் ஒரு கைடன்ஸ் கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ நம்ம தான் ம். இதுக்கான முயற்சி பண்ணணும். இதைத்தான் ரொம்ப டீப்பா ஆகாஷிக் ரெக்கார்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா சார். ஏன்னா நெறைய விஷயங்கள் அது சம்மந்தமா இருக்கிறதுனால தான் நான் இந்த ஒரு கேள்வியும் வச்சேன். ஏன்னா நெறைய பேருக்கு வந்து ஆகாஷிக் ரெக்கார்ட் கிளாஸ்ன்னு சொல்றாங்க. அதுல எத குடுப்பாங்க? ஆகாஷிக் ரெக்கார்ட்ன்னு மட்டும் தான் சொல்றாங்க. எதுக்கு சம்மந்தமா இருக்கு அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். இது எல்லாத்தையும் கலந்தது தான் நம்ம கிளாஸு. இத படிச்சீங்க அப்படின்னா நெறைய விஷயங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கை பயணத்த வந்து ரொம்ப தெளிவா கடக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு விஷயத்த நம்ம பதிவு பண்ணோம் சார். தொடர்ந்து நெறைய விஷயங்கள் பேசலாம் சார். நீங்க இதுவரைக்கும் பேசின எல்லா விஷயங்களுமே நேயர்களுக்கு ரொம்ப வந்து மனசுக்கு நிறைவான ஒரு விஷயமா இருக்கும்னு நாங்க நம்புறோம். ரொம்ப நன்றி சார். நன்றிமா.